உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைக்கிற ஒரே தன்மை இந்த கொள்ளு தான் இருக்குது. கொல்லை வந்து ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப உதவி பண்ணும். நம்ம உடம்புல இருக்கிற ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு பிளட் சப்ளை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். 1/2 கப்பு வந்து ஹார்ஸ் கிராம் எடுத்துகிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் தனியா, 3 வரமிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-5 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எல்லாத்தையும் போட்டு ஆனியனை வந்து மிதமான சூட்டில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன ஆனியன் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய ஆனியன் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ இருக்கும், 1.5 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணேன் நான் இன்றைக்கி. ஸோ அந்த புளிப்பு தன்மை வரத்துக்காக கொஞ்சம் எதிர்ப்புளியும் வச்சேன். அரை நெல்லிக்காய் அளவு சைஸில் இருக்கும் புளி. உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெஃபரன்ஸ்க்காக. எல்லாத்தையும் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே புளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கரைச்சிட்டு சேர்க்கும்போது விட இந்த வதக்கிட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு 2 பெரிய பத்தை வந்து தேங்காய் பல் இருக்குல்ல, அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணாதீங்க. ஏன்னா தேங்காய் வந்து ஆயிலில் வதக்கும் போது அது வந்து கொலஸ்ட்ராலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக பெருங்காய பவுடர் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொள்ளு மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான வெங்காயம் தக்காளி போட்டு அதையும் வந்து கல்லுப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் கரெக்டாக மீடியமாக அரைங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில டைமில் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கூட நல்லா இருக்காது. அப்புறமா ஆயில் மிதமான சூட்டில் இருக்கும்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடுங்க.